ஒரு தனியார் சேனலில் ஷீரோ அவார்ட்ஸ் 2026 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் தி ஷைனிங் ஸ்டார் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நம்ம காயத்ரி அவர்களுக்கு கிடச்சிருக்கு. காயத்ரி மீன்ஸ் நம்ம எதிர்நீச்சல் ஜான்சி ராணி அவர்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க. முக்கியமாக அந்த அவார்டை கொடுத்த உடனே மாரிமுத்து சார் கிட்ட தான் போய் வச்சாங்க. மாரிமுத்து சாரை பற்றி அவங்க வந்து சொல்லக்குள்ள மறக்க முடியாத ஒரு பர்சன் என்னுடைய லைஃப்பில். ஃபஸ்ட்டு ஜான்சி ராணியாக நான் இந்த எதிர்நீச்சல் சீரியல் செட்டுக்குள்ளே நான் வந்து போகிறேன். எங்கேயுமே கட்டு சொல்லலை. ஒரே அவர் வந்து சொல்லிட்டார், டேரக்டர் சார் இதுதான் சொல்லிட்டாரு. அப்படியே ஒரே ஷாட்லேயே நாங்கள் எல்லாம் போகிறோம். வந்து ஒரு ஷோஃபாவில் உட்காந்துக்கிட்டு நான் பாட்டுக்கு வந்து பேசுகிறேன். அந்த ஒரு டயலாக்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூஸாக போகுது, ஒரு லாங் ஷாட்டாக போகுது. பேசி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு கை தட்டினது மாரிமுத்து சார் தான். சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி நான் எங்கேயாவது தவறு பண்ணாலும் அதை வந்து சுட்டி காட்டி, மதுரை ஸ்லாங்கில் பேசு, நீ உன்னுடைய ஸ்ரீரங்க பாஷையில் பேசாத அப்படின்னு வந்து சொல்லி அதை திருத்தினதும் மாரிமுத்து சார் தான். இந்த மாதிரி என்னுடைய எல்லாத்தையும் ப்ளஸ் மைனஸ்னு எல்லாத்தையுமே என்கிட்ட வந்து பகிர்ந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை, இது சீரியல் ஷூட்டிங் இல்லாத சமயத்தில் வந்துட்டு அப்படியே நாங்கள் எல்லாம் ரவுண்டாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். மாரிமுத்து சார் அவருடைய சினிமா எக்ஸ்பீரியன்ஸ், சீரியல் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் பணியாற்றிய இடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னு நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. அவங்க வீட்டில் இருந்து லஞ்சு வரும், வத்தக்குழம்பு அது இதுன்னு வரும், நாங்கள் எல்லாம் வந்து அதை சாப்பிட்ருக்கோம். ஸோ மாரிமுத்து சார் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு நபர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.